Hey Baba. Papa கண்ணா. Good evening. Good evening. எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? இரு 1 2 3 4 பொட்டு வச்சு எங்கே கிளம்புறீங்க? வெளியே போனா நீ குங்குமம் போட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதனால நான் ஸோ மக்களே ஃபைனலி சுடிதார் வீட்டுக்குள்ள சுடிதாரில் சுத்தும் தீவு. என்ன ஒரு அதிசயம்! அடடே ஆச்சரிய. சரி ஓகே, எங்கே போகிறோப்பா? எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். ஆனால் எங்கே சாப்பிட போகிறோன்னா ஷிஃபன் அக்கா வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். என்னது இஃப்தார்னா என்னன்னு தெரியுமா? I don't know. ஸோ என்னன்னே தெரில, சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்லி மினிக்கிட்டு 3 போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டேன். கையில் பாட்டில் வேறு. தண்ணி எடுத்துகிட்டு போவியா இல்லை அவங்க வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வருவியா? இல்லை, இங்கேருந்து போகும்போது தண்ணி தாகடிக்கும் இல்லையா, ஸோ அதனால ட்ராவல் இடைவெளி வரும்போது தண்ணி தாகடிக்கும் இல்லையா, அவங்க வீட்டிலேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவியா? ஸோ நம்ம சாப்பிட போகிறோம் வீட்டுக்கு. சிஃபாலக்கா கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போகிறோம். ஸோ எல்லாருமே வரானுங்க, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எப்பவும் போல் ஃப்ரெட் பிளாக்ஸ் வருவார், வைபித் கார்த்தி வருவார். அவங்களும் அவங்களோட கேமராஸ்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு இடையில நம்ம கிளிப்பு கேட்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். மறந்துட்டேன். ஏன்டி இப்படி பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு கூட ஃப்ரெட் பிளாக்ஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் வைபித் கார்த்தி சொன்னேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வைபித் மிஸ்டர் கார்த்திக் என் பொண்டாட்டி காசே இல்லாமல் உங்களுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு விளம்பரமே தேவையில்லை, அது வேற விஷயம். ஸோ மீண்டும் ரீகேப், வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இதாங்க ஒரிஜினலான சேனல். ஸோ வீடியோக்குள்ள போவோம், கிளம்போமா? நம்ம போய் பிரியாணி சாப்பிடலாம், செஞ்சு வச்சிருக்கோம். அப்போ எப்போ போனாலும் டஸ்ட்பின் போவியா பாப்பா? இது ஒரு வழக்கமாக வச்சிருக்க பாப்பா. நீ டஸ்ட்பினை தொட்டு கும்பிட்டது வரியா நீ? நீ அப்படியே போயிரு. ஸோ நம்ம போய் கார் எடுப்போம். இங்கேருந்து கார் எடுக்கிறது வேறு மனசு கஷ்டமாக இருக்குது, வேறு வழியில். ஈக்கோ பாய் இதில் 10 நிமிஷம் தான் காட்டிட்டு இருந்தது, இப்போ 16 நிமிஷம் காட்டுது. என்ன பண்ண? ஆமாம், என்ன பண்ண? எக்ஸிட் 18ன்னு காட்டுது, அதுக்குள்ளேயே 22 தாண்டிட்டோம். நீ மேப்பை குறை சொல்லாத. எக்ஸிட்டை விட்டுட்டான், வழக்கம் போல எக்ஸிட்டை விட்டுட்டான் மிஸ்டர் டி. ரைட் விடு. அதான் வந்துருச்சு பாரு 18. இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது 18 வந்துடும், அப்புறம் 16 நிமிஷம் ஈஸியாக ஓடிடும். இல்லைங்க, இன்னும் திருந்தலைங்க. சும்மா பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த எக்ஸிட்டே விட்டுடுவான் பார்த்துக்க. ஆல்ரெடி நெருக்கி வராங்க. இவ்வளோ கார் எதுக்கு தான் எடுப்பான் இவ்வளோ? இவன் எக்ஸிட்டை விட்டதுக்கு மற்றவங்களெல்லாம் திட்டுறான். இவன் தான் செஞ்ச தப்பு அவன் ஒத்துக்கவே மாட்டான். மீசு விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டக்கூடாது. நான் தான் விழவே இல்லைங்கிறேன். அடுத்த எக்ஸிட் வந்துருச்சு இல்ல, கப் சுப்புன்ற இந்த எக்ஸிட் எடுத்தாச்சு, அவ்வளோதான். 18 எடுத்தாச்சு, இந்த வந்துடும். என்ன மின்சார கண்ணால பாத்துட்டு இருந்தியா? மின்சார கண்ணா வேற. சும்மா பாட்டை போடு, வைப்பை போடுவோம். A few moments later. ஹாய்னா. வேணாம். நான் நடுல போறேன். என்னாச்சு வண்டி? அது ரொம்ப இது இல்ல ப்ரோ. ஹாய்னா. பேன் வச்சிருக்க கூடாது. ஸோ நம்ம இன்னொரு எபிசோட் எடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரெட் பிளாக்ஸ் வீடியோ எடுக்கல. ஏன்? ஆமா, மாத்தி சுத்தி 3 பேரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பண்ண மாட்டோம். ரெட் பிளாக்ஸ்னு திரும்பிட்டு இந்த சைடு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆள் தரணி. எங்க அவரு? உன்னோட இன்ட்ரோல இருந்து அவர் தான் சப்போர்ட் பண்றாரு. லாஸ்ட் தான் நீங்க ஒரு ஷூட் வேற எடுத்துருக்கேன். அப்படியா? எங்க பார்க் பண்ணலாம் தானே? பண்ணலாம். கார்த்தி தான் அது. இவன் அரசொல்லாவே எப்ப பார்த்தாலும் பேசி பழகிட்டான். கவின் எப்படி இருக்க? நல்லா இருக்க. சட்டை நல்ல வேலை, அந்த சட்டையை நான் போடல. இதே மாதிரியே ஒரு ஆரஞ்சு ரெண்டு இருக்கு. சத்தியமா இதே மாதிரியே. மேக்ஸா இல்ல, ஸ்டுடியோவா? அப்ப அதுவா தான் இருக்கும். ஓகே, ஹாய். ஹாய் பிரபா, புது மாப்பிள்ள. அவர் யூ கொண்டாடி போயிருக்காங்க. மிஸ் பண்றீங்களா? பார்த்தேன் வீடியோவில், டைலாக்ஸ் எல்லாம் பத்தியில நங்கூரமா போடுறான். சரி ஓகே பாப்போம். 2 நாள் கண் ரொம்ப மிஸ் பண்ணுறியாடா?
இப்படி தாண்டா இருக்கும். ஸ்டோரி நைட்டு அப்புறம் பழகிருண்டா. ஓகே கார்த்தி ப்ரோ எங்க வெயிட் பண்றோம் இருங்க. ஹாய் ஹாய் வணக்கம். ஹாய் 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 மிஸ்டர் கார்த்திக் how are you? ஹாய் டிடி அட்ராசிட்டிஸ். ஹாய் வைபிக் கார்த்திக். ஹாய் ஹாய் என்னால முடியலடா. இருக்கீங்க? ஐயா இருக்கு. மார்னிங். மூணு பேரா. குட் ஈவினிங். எங்க திரும்ப டூப்ளிகேட் ஆகி சொல்றா. இருட்டா இருக்கு. இந்த ஆள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குல்ல கேட்ட இவ்வளவு கேவலமா புறணி பேசுறீங்க. நல்லா இருக்கு. நம்ம நல்லா தானே இருப்போம். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். அது என்ன நீங்க நல்லா இல்லையா அப்போ இருக்கீங்களா? அதனால மோனி என்ன சொல்றாரு பாரு. நான் தான் நல்லா இருக்கேன் நான் திவ்யா கூட. அப்ப ஒரு நல்லா இல்லையா அவரு? என்ன கேட்டா நீங்க நல்லா இருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனால் திவ்யா நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்க கேட்டாரு. நீங்க திவ்யா கூட இருக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். குழப்பிட்டாரியா? சரி வழக்கம் போல. அதான் இது தெரியாம தான் அடி வாங்கிட்டு இருக்கேன். அதாவது ஒருத்தவங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரக்கூடாது. நம்ம இவ்வளோ பேரை பார்த்தா பயந்துருவாங்கம்மா அவங்களே. சரி ஓகே. சிஃபானாக்காவோட நான் 10 பேருக்கு தான்டா சாப்பாடு சொன்னேன். என்னடா 20 பேர் வந்திருக்கீங்க. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஏய் என்ன விட்டு கவின் கூட என்ன விளாட்டு? ஓடிபி சொல்ல இந்தியா நம்பர் சொல்லிட்டு இருக்காரு. 98949992. ரேஸ் மாட்டியா? எதையாவது சொல்லி வேணாம். மிஸ்டர் கார்த்திக் எப்போ சோறு போடுவாங்கிற மாதிரியே உட்காந்துருக்கோம் பத்தியா. எங்க எங்க உங்க ஆத்தனார் நம்பாதானே கேட்டியா பத்தியா? தனியா விட்டு போய் தின்ட்டு வந்தாங்க. கேட்டது அவளுக்கு தானே வாங்கி கொடுத்தது. மோனி அப்போ சுருங்குது. கவுண்ட் அதிகமாக நான் ஒரு இருந்த வீட்டுல இப்ப இத்தனோண்டு கிளாஸ். நான் 10 பேருக்கு தானே செஞ்சேன். நீனு ஒரு ஊரே கூட்டு வந்திருக்க. தப்புதான். பரவாயில்ல. ஆயாசத்துக்கு மட்டும் மொட்டை மாடியில கண்டால கிண்டு. எதுக்கு வெயிட் பண்றோம்? மந்தி. மோனிமா எம்டி பிளேட் மட்டும் தான் தர நீ. இதான் வந்துருச்சா மந்தி தட்டை? என்ன தட்டை? மந்தி தட்டை. செல்லமா தட்டை மாதிரியே சொல்றியே. அக்கா என்னன்னு சொல்லிருங்கக்கா. எதையாவது சொல்லி சாப்பிட போறாங்க. அப்புறம் ஐயோ அது இடியாப்பம். மிஸ்டர் ஃபரீத் ஏதோ காமெடி பேசுறா. நான்வெஜ் சாப்பிடுறது போல இது போய் மந்திக்கிறாங்க. இதுதான் மந்தி. இது மந்தி இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க என்ன மந்தி மாதிரி தானே இருக்கு. ஆமா தட்டு சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி மாதிரி தானே இருக்கு. அதான் சொன்ன மந்தின்னு. இந்து நான்வெஜ் இல்லை நீங்க. அப்ப அதை எடுத்து வரீங்க. எப்பவுமே நீங்க மந்தி மாதிரி பண்ணுவீங்க. பண்ணிருக்கடா. பிக் பாஸ் மாதிரி அங்கிட்டு ஒரு கேமரா. என்ன ஃபுட்டேஜ் வேணுமோ நீங்களே எடுத்துங்க. ஃப்ரெட் பிளாக்ஸ்க்காக இந்த வீடியோ எடுக்காம இருக்காரு. இருக்கிறது இந்த 40 அடியில. ஸோ எடிட்டருக்கு இந்த வீடியோவில் வேலை கம்மி. 2 வீடியோ எடிட் பண்ணால் போதும். இல்லை புரியல. தொடக்கி மேலே ஏறி உட்காருங்க மிஸ்டர் மோதி. நம்ம ஏதோ ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. ஐயோ அந்த ரெக்கார்டிங் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்று. நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ. வைபிள் கருத்தில் அது இருக்கு. டவுன்லோட் அட்டாச் தெரியுமா? அவரோட கல்யாண வீடியோவே நான் அப்படிதான் போட்டேன். எடிட்டர் வெளியே சொல்லிடாத. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஏய் வெஜ் இல்ல நீ. ஏய் அவனுக்கு ஒரு பிளேட் நான்வெஜ் கொடுங்க. நான் சாப்பிடுவேன். ஸோ வேட்டை ஆரம்பம். ஏய் சூர்யா அங்க மோத்திட்டு உட்காரு. மோனி அண்ணா அண்ணா நீ என்னைய தவிர எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க மோனி. சரி இது அதுல ஏதோ தயிர் ஊத்திட்ட. வேற யாருக்கா கொடு. தயிர் வேணாம். என்ன எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு. இதுல அவர் வந்து சர்விங் ஆண்ட்ராது. அவர் தூரத்துக்கு எனக்கு அது வேணாம். வேணாம். ஃபேண்டாஸ்டிக் ஃபார்ல மிஸ்டர் ரீட் வருவான்ல. டப்பு டப்புன்னு அவ்வளவு தூரம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். யாருக்கெல்லாம் கேர்ட் வேணாம். மோனி எனக்கு மட்டும் இப்ப நீ தரலன்னு என் புருஷன்ட்ட கண்டது போட்டு விட்டுருவேன்.
அதான் என்கிட்ட எதுவும் இல்லை கேட்கறேன். ஐயோ சூர்யா வேணுமா? பரவாயில்ல சூர்யா, நெக்ஸ்ட் பிளேட் உனக்கு தான். இடத்துல இருக்கிறது நாம, அவங்க இல்லை. இவ்வளோ கேவலமா பண்ணி என்னையும் சேர்த்து மாட்டி விட்டின்னு வை. ஏன் எல்லாம் வெறிக்க வெறிக்க பாக்குறீங்க? நான் வந்தப்போ ஒரு வீடியோ எடுத்தேன்னா போகும்போது ஒரு வீடியோ எடுப்பேன். மாத்தி வீடியோலாம் இவர்கிட்ட இருந்து வாங்கிப்பேன். அவன் எடிட்டர் காப்பி அடிக்கிறானா? இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். என்ன சொல்லலையா? அது பரீட்சையில இருந்து பழகிட்டானா? ஆமா, அதனால இப்பயும் பரீட்சையில இருந்து வாழ்க்கை வீடியோ வரைக்கும் இதுலதான் இருக்கு. காப்பிலே ஓடிட்டு இருக்கு. ஓகே பாய், வாங்க போலாம். பாய் கா. எங்க விருந்து கொடுத்தாக்கா? விருந்து கொடுத்தாக்கா எங்கன்னு தேடுறோம். ஆட்டம் எடுமே. நீ ஆஃப் பண்ணு. சரி, எல்லாத்தையும் இதுலயே எடுத்துட்டு இருக்கேன். எடுறா. அக்கா சூப்பரா இருக்கா ஃபுட் எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் அது அதுக்கிட்ட சொல்லுமா இல்ல உங்ககிட்ட சொல்லுமா? அக்காட்ட தான் சரி வா. ஏய் என்னடா சைலண்ட் இருக்கிற 17000 பேர் போடிடுவானுங்க. ஒரே கண்டென்ட் மாத்தி மாத்தி போடுறாங்கடா. பாக்குறவங்களுக்கெல்லாம் கடுப்பாயிடுது. ஆமா, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரு தேங்க்யூ சொல்லிட்டாங்க. 1 2 இந்த மாதிரி அடிக்கடி வைப்பீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா. மீண்டும் உங்களை அடுத்த விருந்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிடி அட்ராசிட்டிஸ். டிடி அட்ராசிட்டிஸ். நன்றி வணக்கம். ஏன்னா அடுத்த விருந்து டிடி அட்ராசிட்டிஸ். இவன் சோகமா கை தட்டுறான். இது நான் சொல்லவே இல்லையே. இனிமே அப்படித்தான். அடுத்த பிளான் வரோம். சிக் லீவ் போட்டு எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஓடிடுறேன். நான் மெசேஜ் பண்றேன். நீங்க மட்டும் கேட்டு சொல்லுங்க எப்ப வரீங்கன்னு. ஓகே, டைம் அவுட் மட்டும் தான். எப்படா வீட்டுக்கு போவீங்க? இன்னொருத்தி கொட்டாய் விட்டு சுத்திட்டு இருக்கா. சைபர் ட்ரக்கே எங்க இன்டர்நேஷனல் சிட்டில நிக்குது. எடிட்டர் நம்பர் பிளேட்டை மறைச்சிரு. பத்தியில நம்மளாம் லோக்கல் கிடையாது, நம்ம ஃபாரினர்ஸ். துபாயிலே ஃபாரினரான ஒரு ஏரியாவில் இருக்கோம். என்ன பார்க்கிங் தான் கிடைக்காது. அது அவ்வளோ பெரிய காரா? ஆமாம், டெஸ்லாவோட சைபர் ட்ரக் அது. என்ன இருக்கும் அதில்? என்ன ஃபெசிலிட்டிஸ்? என்ன ஃபெசிலிட்டின்னா ஆட்டோமேட்டிக்காக போகுமா? அதெல்லாம் இருக்கும். ஆட்டோமேட்டிக் டிரைவிங், ஆட்டோமேட்டிக் பார்க்கிங்கு அதெல்லாமே இருக்கும். ஸோ கேமரா வேறு வழி இல்லாமல் ரோட்லேயே விட்டுட்டு வந்துட்டோமே பாப்பா. ஆமாம், யாருமே எடுக்கல. மணி என்ன ஒன்று நல்ல காலத்துலேயே யாருமே எடுக்க மாட்டாங்க. 7 மணி ஆனாலும் இங்கே ஃபுல் பார்க்கிங் ஆயிடுது. இதில் 1 மணிக்கெல்லாம் வந்து பூனைக்காரம்மா பூனை வந்திருக்கேன்டா. இது அம்மா எடுக்கலாம். பூனை வந்திருக்கேன்டா. பூனை வந்திருக்கேன்டா. இது அது இல்லை. மன்னிச்சிருங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஆமாம், வீடியோ பார்க்குறாங்க அக்கா. அக்கா வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் பாப்பா என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? நிறைய ஐட்டம் டேபிளில் இருந்துச்சு. நிறைய விதவிதமாக நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அவ்வளோ செஞ்சாங்க. தேங்க்யூக்கா. நிறைய சாப்பிட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால சேவ் பண்ணி பாவம் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அட்னு வந்துட்டோம். அவங்க பாவம் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிங்களையுமே விடிஞ்சிரும். இன்னும் அந்த அக்கா சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள பொழுது விண்டி பொழுது சாஞ்சிரும். ஆமாம், அடுத்த வீடியோவில் இவளுக்கு வர ஸ்டார்டிங்கும் வர மாட்டேங்குது, எண்டிங்கும் வர மாட்டேங்குது. என் பொழப்பு இப்படியே இருக்குது. கொஞ்சம் அரை தூக்கத்துலேயே தான் இருக்கேன். பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், ஆனால் உள்ள எல்லாம் தூக்கம் தான் இருக்கு. ஆமாம், வண்டி வெளியே தான் பாலிஷ் வண்டி, இன்ஜின்லாம் கலண்டது தான். சரி, ஓகே, குட் நைட் கைஸ். பாய். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ்.